Hi all, this is Sarah. Welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல உட்காந்து பேசுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் இது ஒரு ஜுவல்லரி ஆல் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்ப தான் எடுக்கிறதுக்கு. ஸோ இது பார்ட் 1, பார்ட் 2வா தான் நான் குடுக்க போறேன். ஸோ பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இன்விசிபிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நான் சிலது வந்து ஆஃப்லைன்ல வாங்கியிருக்கேன், சிலது ஆன்லைன் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு வாங்குன கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நான் இந்த மாதிரி பவுச்சஸ்ல தான் வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட எல்லா ஜுவல்லரிஸுமே. ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நீங்க வித்தவுட் ஸ்கிப் பண்ணாம வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பெண்டன்ட் வச்சு, லைக் லோட்டஸ் வச்சு, இந்த மாரி ஒரு 2 to 3 பீட்ஸ் மட்டும் 2 சைட்ல வச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்துட்டு ஜெயச்சந்திரன்ல தான் வாங்குனேன். அரவுண்ட் ₹40 தான். இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பட் நீங்க வந்துட்டு லைக் சாரீஸோ, இல்ல வந்து குர்தாஸோ வேர் பண்ணும்போது, நல்ல ஒரு பெரிய ஜும்காஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்டன்ட் வச்சு நீங்க ஒரு இன்விசிபிள் ஜுவல்லரி போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த லுக் வந்து ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. இதுல நெறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ₹40க்கு ஓகே தான். நம்ம வந்துட்டு ஒழுங்கா செக்யூரா, ப்ராப்பரா வச்சு சேவ் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கே வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பா வரும் தான். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரிலயே நான் இன்னொன்னு ஒரு பெண்டன்ட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லயே வந்து என்னன்னா, ஈஸியா எல்லாத்தோடயும் வந்து மிக்ஸ் ஆயிடும். அத பிரிச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பிளாக் வச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. பிளாக் கலர் பார்க்கும்போது. நெக்ல வேணா வச்சு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் இது வந்து நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஜுவல்லரி போட்டாலும் நீங்க அத எப்படி பிரசன்டபிளா எடுத்துட்டு போறீங்கன்றதுல தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பெண்டன்ட். உங்களுக்கு தெரியுதா? விசிபிளா இருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கியூட் பெண்டன்ட் தான். நான் ஒரு ஃப்ளார் மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி வந்துட்டு பீட்ஸ் வச்சு பர்பிள் கலர்ல ரொம்ப வந்து யூனிக்கா இருந்துச்சு. லைக் எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு ஒரு கோல்டு லைன்ல இது பேர் என்னமோ சொல்லுவாங்க. இந்த இன்விசிபிள் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட நேம் ஏதோ ஒரு வயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டுல ஒரு நல்ல ஒரு பர்பிள் பீட் வச்சு ஒரு நல்ல ஒரு 5 பீசஸ் வச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இது ஆக்சுவலா நான் மீஷோல வாங்குனேன். அரவுண்ட் லைக் ₹90 ஆர் ₹110 தான். ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுக்கு ஒரு இயரிங்குமே பேரா வந்திருக்கு. பட் அந்த இயரிங் நான் எங்க வச்சேன்னு தெரியல. ஸோ அதனால இது மட்டும் தான் இருக்கு. இதுவுமே என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு செயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே போடுற மாதிரி ஒரு இன்விசிபிள் ஜுவல்லரி செட் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்துட்டு தான் இந்த பீஸ் எடுத்திருந்தேன். இதுவுமே ஃப்ரம் வந்துட்டு மீஷோ தான். இதுவுமே அரவுண்ட் 130 ஆர் 110 தான். இது ஒரு நல்ல ஒரு ஒயிட் பெண்டன்ட் வச்சு, நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு இது இன்னும் பார்த்தீங்கன்னா, ஐ பாட் இட் அரவுண்ட் லைக் 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் இன்ன வரைக்குமே அதோட செயினோட ரோப் கூட வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஃபேட் ஆகல. அந்த அளவுக்கு பிகாஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்றது மட்டும் இல்லாம, அது எவ்ளோ நீங்க வந்து சேவா, பிரிசர்வா வச்சிருக்கீங்கன்றதுல வந்து அதோட குவாலிட்டியுமே மெயின்டெயின் ஆகுது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் வாங்கி நீங்க பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீலலாம் பட்டுச்சு அப்டின்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு பிளாக் வர சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க த்ரெட் பேங்கிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தண்ணீல பட்டோனே அதோட இது வந்து பிரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணி செக்யூரா வச்சோம்னா, லாங் லைஃப் வரும் அப்டின்றது என்னோட இது. ஸோ இதெல்லாம் நான் ஒன் டைமா வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அத சேஃப் அண்ட் செக்யூரா வந்து வச்சுக்கிறேன்றதுக்காக ரொம்ப பார்த்து தான் எல்லா ஜுவல்லரீஸுமே வச்சிருப்பேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் கலெக்ஷன்னே சொல்லுவேன். நான் நெறைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல இத நான் போட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டூ செக் ப்ளீஸ் டூ செக் ஆன் மை Instagram வீடியோ கெட் ரெடி வித் மீல. ஸோ அதுல நான் நெறைய இது வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட இன்விசிபிள் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் மீஷோ அண்ட் ஆஃப்லைன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் அது எங்க வச்சேன்னு எனக்குமே தெரியல. ஸோ ஸ்டில் சர்ச்சிங். நான் வந்துட்டு இந்த மாரி ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாரி பவுச்சஸ்ல வந்து போட்டு ஃபுல்லாவே செக்யூரா வச்சுக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தட்ஸ் ஆல். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் வந்துட்டு இன்விசிபிள்ல. ஓகே. நான் வேணா இதுலயுமே வந்துட்டு நான் மீஷோட கலெக்ஷன்ஸ் அப்படியே சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இன்விசிபிள் பிளஸ் மீஷோ கலெக்ஷன்ஸ்ன்ட்டு. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்களா, சோ சூப்பர். ரொம்ப 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 நல்லாருக்கும். இதுவுமே நான் வந்துட்டு லைக் ஜுவல்லரி எனக்கு தெரிஞ்சு நான் தனியா இத வச்சு காமிச்சு நான் வீடியோ அட்டாச் பண்ணணும்னு நெனைக்கிறேன் நானு. பட் அது இம்பாசிபிள் ஃபார் மீ. ஸோ நான் இப்படியே காமிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல பீட்ஸ் வச்சு ரோஸ், பெர்ல்ஸ், கிரீன் கலர் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இதுவுமே நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இதுக்குமே அழகான ஒரு இயரிங் பேர்ஸ் குடுத்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்குது. நிஜமாலே சொல்லப்போனா ₹130க்கு தாங்க வாங்குனேன். அதுவும் இல்லாம இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுவுமே 1 இயர்க்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கேன். இதோட ரோப் தான் வந்துட்டு ஃபேட் ஆயிருக்கே தவிர்த்து
இருக்கு. இதோட செயின் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நல்லா தான் இருக்குது. ரொம்ப அழகாவும் இருக்குது. இன்னும் அது அப்படியே மெயின்டெயின் ஆகுது. பிகாஸ் இந்த பீட்ஸ் தான் அந்த லுக்கே வந்து ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணி காட்டுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பீட்ஸ் வச்சிருந்தது. ஸோ ஐ பாட் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஃப்ரம் மீஷோ தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒயிட் பெர்ல்ஸ் வச்சு என்னோட நெக்ல வச்சா கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஸோ இதுவுமே ஒரு ஒயிட் பெர்ல்ஸ் வச்சு அதே மாதிரி ரோஸ் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி தான். இதுவுமே ரொம்ப நல்லாருக்கும். லைக் இது வந்து எப்படி நீங்க பேர் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க நல்ல ஒரு ஒயிட் சல்வார் குர்தா, இல்ல அப்டி வந்துட்டு சாரீஸ்ல ரொம்ப பிளெயினான சாரீஸ்லலாம் இது நீங்க போட்டீங்கன்னா, அந்த ஓல்டு வின்டேஜ் லுக் அந்த மாதிரி வரதுக்காக தான் நான் இந்த வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து இயரிங் கிடையாது. ஜஸ்ட் இது மட்டும் தான். ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரோ ஒரு ப்ளூ கலர்ல வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா, தாமரை மாதிரி ஒரு லோட்டஸ் மாதிரி போட்டு, அ கீழ வந்து பெர்ல்ஸ் வச்சது. இது வந்து நான் ஆன்லைன்ல வாங்கல. இது வந்து ஜெயச்சந்திரன்ல தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் எங்க வீட்டுக்கிட்ட வந்து நியூவா ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப போனப்ப நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்பதான் இந்த இன்விசிபிள் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். அதுவும் ரேட்டுமே அஃபோர்டபுளா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது 120 ஒரு ₹80 இதுக்குமே ஒரு இயரிங் பேரா தான் வருது. இதே மாதிரி தான் இருக்கு அந்த இயரிங். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, பிரைஸ் கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, இது குவாலிட்டி இல்ல அப்டின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். பட் அப்டிலாம் இல்ல. பிரைஸ் கம்மியா இருக்கோ, இல்ல அதிகமா இருக்கோ, அதோட குவாலிட்டி வந்து அது வந்து நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணி நம்ம அத எப்படி சேஃபா வச்சுக்கிறோம் அப்டின்றதுலாம் இருக்குதே குவாலிட்டி. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா, கிட்ட க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்றது? லேமினேஷன் ஷீட்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இது மேல இருக்கும். ஸோ அதனால தான் இது எனக்கு பிடிச்சிருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஷைன் நம்மளோட அந்த ஜுவல் மேல தெரியிற மாரி இருக்கும். ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இயரிங் காணோம் தொலைச்சுட்டேன்னு நெனச்சேன் நானு. அதனால தான் காட்ட முடியல. ஸோ இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா ஜுவல்லரீஸ்லயுமே வந்து ஒரு யூனிக்கா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பீட்ஸ் தான். ஸோ இந்த பீட்ஸ் வந்து எதுல வச்சாலுமே பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஏதோ வந்துட்டு அந்த ஜுவல்லரிய ரொம்ப நல்லா வந்து அழகா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ மேபி அதுதான் வந்துட்டு அந்த டிசைனோட ஸ்ட்ரக்சரா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு நான் டி நகர்ல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு டி நகர்ல தான் வாங்கியிருந்தேன் ரோட் சைட் ஷாப்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெலிசா இந்த மாதிரி ஒரு தின்னான ஒரு செயினா தான் இருக்கும். ஒன் பீஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் நம்ம க்ளோஸ் நெக்கா வந்துட்டு யூஸ் பண்ற மாரி, லைக் சோக்கர் மாரி, ஸ்மால் சோக்கர் மாதிரி இத நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கு வந்து பேக் சைட் ரோப் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்மால் சோக்கரா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுலயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு கிரீனு, பிங்க்கு அந்த ஒயிட் பெர்ல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ இது வந்து ஆனா காஸ்ட் அரவுண்ட் 200 என்னமோ நான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுவுமே நான் வந்துட்டு ரோட் சைட் ஷாப்பிங் டி நகர்ல தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே அரவுண்ட் காஸ்ட் லைக் ₹100 தான். இதுவுமே சும்மா ஒரு ஒயிட் பெர்ல் வச்சு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கோல்டு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகா இருந்துச்சு. இது காஸ்ட் அரவுண்ட் லைக் எல்லாமே ₹100 தான். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் 100 டூ ஒரு 150க்குள்ள தான் நான் வாங்கியிருப்பேன் இது எல்லாமே. பிகாஸ் ரொம்ப சிம்பிளான ஜுவல்லரீஸ் இந்த ரேஞ்ச்ல இருந்தா இட் வில் பி ஃபைன் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இந்த வீடியோல அவ்வளோதான். இந்த வீடியோல வந்து நான் வந்துட்டு என்னோட இன்விசிபிள் கலெக்ஷன்ஸ் அண்ட் சிம்பிளான ஒரு நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்னோட ஆரம் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹெவி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.